பண்ணிட்டு இருக்கிறீங்க? சோச்சி ஆக்கிறதுக்கு அடுப்பு போட்டிருக்கீங்களா? 2 பேரும் இது என்ன வேலை? இங்கே என்ன தண்ணி குழச்சி வச்சுருக்கீங்க? மண்ணை அடுப்பு இதுதானா? சோச்சி ஆக்கலாமா? இன்னைக்கு நைட்டு ஆக்கிடலாமா? சரி, எப்படி போடுறீங்க பார்க்கலாமா? அம்ச்சி எப்படி போடுதுன்னு பார்க்கலாமா? என்ன பண்ணீங்க? இது குழி தோண்டி 3 கல் உள்ளே வச்சிட்டிங்களா? பேச மாட்டேங்கிறீங்க. குழி தோண்டி 3 கல் உள்ளே வச்சிங்களா? அப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சி இப்படி வச்சு அப்பிட்டா அடுப்பு ரெடியா? அடுப்பு சூப்பர். இன்னைக்கு நைட் இதில் ஆக்கலாமாம்மா? வைக்கலாமா? ஈரத்தோட வைக்கக்கூடாதா? செங்கல் மூடுற வரைக்கும் மண்ணு போடணுமா? இந்த டெக்னிக்லாம் முதல் தெரியாமல் போச்சு. தண்ணியில் அமுச்சு ஊற்றிக்க தங்கம். நீ அமைதியாரு. தங்கம், அது குடிக்கிறதுக்கு தண்ணி. இங்கே இருக்க தண்ணி தான் ஊற்றணும். அமுச்சு இங்கே தண்ணி வச்சிருக்கு பாரு, இந்த தண்ணி தான் ஊற்றணும். இது அம்மாவுக்கு குடிக்க வச்சிருக்கா, வச்சுட்டு வா. அதுவும் இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கோ. சும்மாவே மண்ணுக்குள்ளே ஆடுவ நீ. மண்ணுக்குள்ளே விட்டு ஆடவா வேணும்? சொல்லவா வேணும்? தங்கம், அம்மாவுக்கு குடிக்க இங்க அம்மா பாரு, அம்மா பாரு, குடிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றுவாங்களா? ஏம்மா, அப்புறம் இந்த இடம் மேடை இருக்குதுல்ல, விறகு சின்ன கல் வைக்கணுமா? இந்த கல்லெல்லாம் எடுத்து இந்த சந்தில் வைக்கணுமா? கல் போதுமா? ஓ, மண்ணு கம்மியாக பிடிக்கிறக்கோசரமா? அங்கே பாரு, அங்கே பாரு, அமுச்சு வச்சிருக்காங்க. அமுச்சு உடச்சு அங்கே பாரு தங்கம், எப்படி வைக்கணும்னு பாரு சாமி, பேசாம. அங்கே பாரு பாரு பாரு, அது அங்கே பாரு. தண்ணி வேணுமான்னு கேட்டு தண்ணி ஊற்றுறதான்னு கேட்டு ஊற்று. போதுமா? அந்த அந்த மண்ணுக்குள்ள ஊற்றணும். ஒரு நிமிஷம் அங்கே ஒரு அங்கே பற்றி நான் தண்ணி ஊற்றி கொடுன்னு சொன்னேன்ல அம்ச்சிக்கு, அம்ச்சியே தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே பாரு, வேலை முடிஞ்சோடனே தூக்கி வீசியாச்சு. அடுப்பு ரெடி, வாப்பா. இன்னும் இந்த சைடு மட்டும் பூசினா சரி. இப்போ வைக்கக்கூடாது தங்கம், ஃபுல்லாக அடுப்பு செஞ்சுட்டு தான் வைக்கணும். ஃபுல்லாக ஏம்மா காஞ்சதுக்கப்புறம் சிமெண்ட் பால் பூசி கலந்து சிமெண்ட் பால் பூசி விட்டா ஆகாதா?
இரு தங்கம், இருமையில் அது இப்போ வைக்கக்கூடாது. அடுப்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போ வைக்கக்கூடாது மயிலோ. இன்னும் இது இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கும் 5 நிமிஷத்தில் அடுப்பு ரெடி. நம்ம இன்னும் 2 நாள் காயணும். காஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அடுப்பில் வைக்கணும். சரியா? எப்படி தோசை எப்படி ஊற்றுறது? காய் எப்படி செய்கிறது? காய் போட்டாச்சு. அப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு. அப்புறம் எண்ணெய் போட்டு காய் போட்டு எப்படி வணக்கிறது? அப்படி எப்படி வணக்கணுமா? வை, மெதுவாக வை. அங்கே பாரு. வை விட்டுரு உழுகாது. விட்டு. சூப்பர், அடுப்பு ரெடி. இங்கே அடுப்பு பக்கத்தில் போய் நில்லு பாப்பா. எங்க? சூப்பர். தள்ளி நில்லு தங்கம். தண்ணி இங்கே ஊற்றிடாத தங்கம். இன்னும் அவருக்கு கஷ்டப்பட்ட வேலை ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அப்புறம் வரையில சோச்சி ஆக்கிறதுக்கு தான் அடுப்பு ரெடி. அண்ணா அப்புறம் உள்ள மண்ணு போட்டினா விறகு கம்மியாக தானே பிடிக்கும். அடுப்பு அவ்வளோதான். இரு தங்க, அப்புறம் வைக்கலாம். இருங்களா தங்க? அம்சி கேளு, அடுப்பு ரெடியான? ரெடி. கோழி போட்டுலாமா? கோழி போட்டு சட்டியில் காய்ச்சிடலாமா? காய்ச்சிடலாமா? தண்ணி ஊற்றி விட்டா அப்படியே செட் ஆயிரும். என்னது மண்ணா? அப்புறம் ஏன் ஓவரா தோணுனேன்? அப்புறம் மண் போடலாங்க. அப்புறம் நல்ல மண்ணா போட்டு கொஞ்சம் பாப்பா இங்கே வந்து பாரு, கொத்தமல்லி செடியெல்லாம் முளைச்சிருச்சு. அது அங்கே இருக்குல்ல, அது என்ன செடி? கொத்தமல்லி செடி. இது அவரைக்காய். காய். உள்ள இருக்கிறது என்ன செடி? கத்திரிக்காய். அப்புறம் அந்த குட்டி அங்க 2 முளைச்சிருக்கல, அது என்ன செடி? வெண்டைக்காய். சரி, நம்ம கீரை செடியை போய் பார்க்கலாமா? இங்க பாரு, கீரை செடி. இது என்ன கீரை? செங்கீரை. அங்க தெரியுதுல, அது என்னது? சிறுகீரை. இது என்ன தலை? இது இது கருவேப்பிலை. சொல்லு, கருவேப்பிலை சொல்லு தங்கம். இது வேணுமா? இது என்னது? என்னன்னு சொன்னீங்கன்னா நான் தருவேன். வெத்தலை. வெற்றிலை. பாரு எவ்வளோ பெரிய வெத்தலைன்னு. சரி போகலாமா வீட்டுக்கு? பாரு எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு. இங்கே பாருடா, அடுப்பு போட்டே நம்ம போய் செடி பார்த்துட்டு வரக்குள்ள அமுச்சு அடுப்பு போட்டு முடிச்சு எல்லாம் பண்ணி வச்சிருச்சு.
அடுப்பு ரெடி. அவ்வளோதான், அடுப்பு ரெடி. ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் வேலையை முடிச்சாச்சு அடுப்புக்கு. நீ போய் விறகு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வச்சு சோறாக்கலாம். பாய் சொல்லிட்டு போ. பாரு, போய் விறகு எடுத்துகிட்டு வந்து சமைக்கும் போது பார்க்கலாம். பாய்.